என்னாச்சுமா? என்னாச்சா? என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒரே தான் பேசிகிட்டு இருக்கு. இவளோட மூஞ்சி தான் நியூஸ்லன்னு வந்துட்டுருக்கு. எல்லாரும் ஒன்று ஒன்று கேட்டுட்ருக்காளுங்க. அவளுங்க வெளியே போய் தலை காட்டினா போதும், அப்படியாம்மா இப்படியாம்மான்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. இவன் என்ன பண்ணா? நேற்று காலையில் ஆஃபீஸ் போனவன் இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வரான். என்ன நினச்சிட்ருக்கா இவன்? இது என்ன, இது வீடா இல்லை லாட்ஜா இல்லை சத்திரமா? மற்றவங்க பேசினா அதை வச்சு என்னமா பண்ண முடியும்? அதுக்கு எதுக்குமா நீ இவ்வளோ திட்டிட்டு இருக்க? என்னது இவ்வளோ எதுக்கு திட்டுறனா? டேய், அறிவோட தான் பேசுகிறியா? இவன் நேற்று காலையில் வேலைக்கு போனவ இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வரா. ஒரு ஃபோன் பண்ணாலா? வீட்டில் ஆள் இருக்காங்களே சொல்லுவோம், எதுவும் கிடையாது, எனக்கு என்னன்னு வரா. முதல்ல என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாமலே நீ எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க? ஆமாடா, எனக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சரியா? அப்போவே கல்யாணம் பண்ணலான்னு மாப்பிள்ளையை பார்த்தா இவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்கே பிளாக்மெயில் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி மிரட்டி கல்யாணம் பண்ணாமல் விட்டா. எதுக்கு தெரியுமா? இப்படி விஷயத்துக்கு ஊர் சுற்றத்துக்கு தான். இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி அந்த பேச்செலாம் வந்திருக்குமா? இதோட எதுவும் முடிச்சு போட்டுட்ருக்க? அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ. இது ஒரு ஆக்சிடென்ட்மா. அதான் அவங்களோட எம்பி சொன்னது கேட்டியா இல்லையா? இது ஒரு ஆக்சிடென்ட்னு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பார்த்தியா இல்லையா அதை நீ? அவங்க அதுக்கப்புறம் 1000 கொடுப்பாங்கப்பா. இவன் மூஞ்சி வந்து ஹெட்லைனில் நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுச்சு. இப்போ இவளை எவன் கட்டிப்பான்? ஆல்ரெடி 1008 பேசுவானுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவன் வருவான்? நம்ம பார்த்துப்போம், அப்படியே வேணான்ட்டா. இவன் பேரோட அதோ அந்த ஆஃபீஸோட ஓனரோட மூஞ்சி ஒன்றா வந்துடுச்சு. அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்குலாம் ஒரு மேட்ரு கிடையாது, அவங்களுக்குலாம் அது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய ஆளுங்க. நம்ம அப்படியா? அவ்வளோதான். பக்கத்தில் அக்கத்துலன்னு விசாரிப்பாங்க பொண்ணு பார்க்க வந்தா. இதை தான் சொல்லுவாளுங்க. எப்படி இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்? ஆல்ரெடி சித்திக்காரி, இவளுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு 1008 பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ இவன் மாதிரி பண்ணிட்டாலா? கல்யாணம் ஆகல, அந்த பொண்ணு ஏமால் தானே முடியும். ஊரில் அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான், அதெல்லாம் எதுக்குமா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அவளே பாவம், நேற்று போயிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கா. நைட்டு ஃபுல்லாக அந்த லிஃப்ட்டில் மூச்சு விட முடிஞ்சதோ இல்லையோ, இவளை கஷ்டப்பட்டு போடல. அதை பற்றி நீ யோசிச்சியா? ஆமாடா, நீ இப்படியால சப்போர்ட் பண்ணிட்டே பண்ணுற தப்புக்களை சப்போர்ட் பண்ணினேரு. திடீர்னு ஒரு நாள் இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு மாலையும் கழுத்து நிற்பான். அப்புறம் அசிங்கப்பட போடுறது நீ ஏன் நானா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டா, புரியுதா? நம்ம பார்த்து வைக்கிறோமா, அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பா. நீ சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிகிட்டு இருக்காத. ஆமாடா, கனவு கண்டுட்டே உட்காந்துரு. அந்த நம்ம ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தோம்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டாளா? ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் சொல்லி ஆளை கூட்டிகிட்டு மிரட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டால. இவன் நம்ம சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பாளா? நீ கனவு கண்ணே உட்காந்துரு. முதல்ல இவளுக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமானே சந்தேகம் தான் எனக்கு. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க? நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தாண்டா இருக்கும். நான் சொல்கிறதுலாம் தப்பு மாதிரி தான் தெரியும். மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வருவானுங்கள்ல, வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பேசுவானுங்க. அப்போ தெரியும் உனக்கு. அதெல்லாம் நடக்கும்போது கரெக்டாக நடக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ எதுக்குமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? அவள் உள்ளே வந்ததும் வராதம்மா. அவன் இது போல் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக ஆகாமல் இருக்கா, சாப்பிட்டாலாம் இல்லைன்னு எதுவும் தெரியல, வந்ததும் வராமல் கத்திக்கிட்டு இருக்க நீ. டேய், நிஜமாலே நடிக்கிறியா இல்லை உண்மையாக அவளுக்கு பாசம் வந்துடுச்சாடா? நீ பேசுறதை பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது. சும்மா இரு, இங்கே தான் பார்த்துட்ருக்கா. தேவையில்லாம எதுவும் பேசி காட்டி கொடுத்துடாத. சந்தியா, இவங்க இப்படி தான் உன்னை பார்த்தா கத்திக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகும், புரியுதா? இது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சரியா? ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ. ரகு, நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன், கால் பண்ணலான்னு. உங்களுக்கே ஃபோனை பற்றி தெரியும்ல, அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ரகு. இல்லைனா கண்டிப்பாக நான் யாருக்காச்சும் கால் பண்ணியும் இல்லை மெசேஜ் பண்ணியும் சொல்லியிருப்பேன். வேணும்னேலாம் இல்லை, அது எப்படி நான் உள்ளே மாட்டோன்னே தெரியல ரகு. நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீ உள்ளே போ. அப்பா, வயசாயிட்டாவே இந்த மூட்டு காலில் என்ன வலிக்குது. சரி, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். எவ்வளோ நேரம் தான் அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது? ஏதாவது நியூஸ் பார்ப்போம். The Great Vijay Group of Companies CEO was stayed one full night with SPE. That was the hot topic of the city today. மகேஷ் தானே இது? ஆமாம், விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ. என்னது இது? யார் இந்த பொண்ணு? என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க நியூஸில். ஏங்க
எதுக்கு இப்படி ஹாலில் உட்காந்து உயிர் போகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஆ, என்ன வேணும்? நான் வீட்டில் தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஏங்க என்ன திட்டத்தை விடுங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. முதல்ல திரும்பி பாருங்க நியூஸை. ஹேய், என்னடி நடக்குதுங்க? என்ன என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு? நைட் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தான் நீ என்கிட்ட சொன்ன. உங்ககிட்ட தானே கேட்குறேன். என்கிட்ட இது கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்களை மாதிரி தானே இருக்கேன். நேற்று நைட்டு என்கிட்ட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னான். ஏதோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன், காலைல மீட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னான். எனக்கு என்ன தெரியும்? என்னாச்சு? ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க அத்தையும் மாமாவும்? நான் ரூமில் இருந்தேன், ரூமில் இருந்து இவங்க சவுண்டு கேட்குது. யூஸ்வலாக கத்த மாட்டாங்களே, ஏதாவது ப்ராப்ளமோ? அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அத்தை மாமா என்னாச்சு? என்ன பண்றது, கத்தி தானே ஆகணும். எல்லாரும் பெத்து போட்டிருக்காளி உன் புள்ள, அவன் பண்ற வேலை. என்னாச்சு நீ திரும்பி பாருமா, உனக்கே புரியும். மாமா மகேஷ் மாம்சியா சொல்கிறீங்க? அவர் என்ன பண்ணாரு? ஆமா, அவனே தான். அவன் லட்சணத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நியூஸ்ல. நீயே பாருமா, உனக்கே புரியும். ஐயோ என்ன இது? மாமா ஒரு பொண்ணு கூட நைட்டில் லிஃப்டில் இருந்தாரா? நேற்று நைட்டு ஃபங்க்ஷன் தானே போகிறோன்னு சொன்னார். என்கிட்டே சொல்லிட்டு தானே போனார். என்னது இது? எப்படி ஆஃபீஸ் போனார்? எப்படி லிஃப்ட்டுக்குள்ளே? ஏன் நைட் ஃபுல்லாக ஒன்றா இருந்திருப்பாங்க? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா ஆஃபீஸில்? மாமா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நியூஸில் இப்படி தான் 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும்ல. வேறு ஏதாவது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மாமாவும் அண்ணா வரட்டுமே, நம்ம கேட்டுக்கலாம். ஏமா ஐஷு, நீ சொல்ற மாதிரி சின்ன பிரச்சனையாவே இருக்கட்டும், ஆனா நியூஸ்ல வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பானுங்க. நியூஸ்ல வந்துடுச்சு, ஆஃபீஸ் நேம் தானே கெட்டு போவோம் இதனால. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மாமா. ஆனால் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாதுல்ல. மாமாவும் அண்ணனும் சொன்னதான் நமக்கு தெரியும். நம்மளும் மற்றவங்கள மாதிரி நியூஸ் பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டாமே. நம்ம ஜட்ஜ் பண்றதை விடுமா. ஷேர் ஹோல்டர்ஸும் ஷேர்ஸும் எவ்வளோ டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நியூஸ்ல வந்ததுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய ஷேர்ஸ் தான் ப்ராப்ளம் ஆகும். ஆமாம், இவர் அப்படியே ஒழுங்கு வேலைக்கெல்லாம் போய் கிழிச்சிட்ருக்காரு. இந்த பசங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது. வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு அதை இதன்னு குறை சொல்கிறது மட்டும்தான் இந்த ஆளுக்கு தெரியும். என்னடி இதா சொன்னியா? நான்லாம் ஒன்றும் சொல்லலை. நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன். இதை விருப்பத்தமாக அமைதியாக இருங்க சொல்லிட்டேன். ஆமா, அப்படி இவளுக்கு மட்டும் தான் பிரச்சனை. எல்லாருக்கும் தானே பிரச்சனை இருக்கு. பெரிய விளையாட்டம் பேசுவா. ஐஷுமா நீ எதுவும் தப்பாக நினைக்காத. அந்த பொண்ணு ஏதோ கூட வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கும். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போய் மாட்டிகிட்ருப்பான். நீ எதுவும் மகேஷ் தப்பாக எடுத்துக்காதம்மா. அந்த பொண்ணு கூட அப்படி ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தா அந்த மாதிரி எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா. நல்ல டைமில் கரெக்டாக பீட்டு போட்டுருவா. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுருவா. நம்ம காசு கிட்ட தான் கொடுக்க மாட்டான். அத்தை நான் போயிட்டு மாம்ஸ் தப்பாக எடுத்துப்பேனா? எனக்கு தெரியாத மாம்ஸ் பற்றி நீ எதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை. நான் தப்பாக எடுத்துகிட்டு இப்போ என்ன ஆக போகுது? நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு சொல்கிறா. ஆனால் அவர் எந்த பொண்ணு கூட இருந்து எனக்கு என்னன்ற மாதிரி பேசுகிறாளே. ஒருவேளை இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ? விடக்கூடாது. இல்லைம்மா, அவரும் முறை பையன். இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்தால் ஒன்றும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன். இதெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. நீ சொன்ன மாதிரி நியூஸ்காரங்க தான் 1ன்னா 9ன்னு போடுவானுங்கல்ல, அவனுங்க பண்ணுற வேலை தாம்மா. நீ மகேஷும் தப்பு எடுத்துக்காது என்ன? அத்தை நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கே மாமா மேலே சந்தேகம் வந்தாலும் இல்லை நீங்களே திட்டினா கூட நான் அந்த மாதிரி சந்தேகம்லாம் பட மாட்டேன். மாமா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதே அதிசயம். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அத்தை. எனக்கு தெரியும் இது ஏதோ ஆக்சிடென்ட்டு. மாமா கிட்ட நானே கேட்டுக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. பரவாயில்லையே, நம்ம புள்ளி நம்மள நம்ப மாட்டோம், இவன் நம்புறா. என் பொண்டாட்டி நினச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சிருவா போல இருக்கே. நடந்தால் நல்லது தான், சொத்துல பாதி கன்ஃபார்ம் ஆகிடும். அத்தை மாமாவோட கார் சவுண்ட் மாதிரி இருக்குது, நான் போய் பேசிட்டு வரேன். நீங்கள் தயவு செஞ்சு எதுக்கு எதுவும் கத்தாதீங்க. ஃபஸ்ட்டு மாமா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும். நைட் ஃபுல்லாக லிஃப்ட்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்கோம், தூங்கிருக்கணும் கூட தெரியாது. சரியா? நீங்கள் எதுவும் கத்தாதீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி ஐஷு, நீயே போய் மாமா கிட்ட பேசு. அவன் நீ பேசினா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவான்.
அவனுக்கு உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் போய் அவனுக்கு ஆறுதலாக இருமா. அவனுக்கு நியூஸ்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். நீ போய் பேசுமா. நாங்கள் யாரும் வரல, எதுவும் சொல்ல. சரிதா, நான் போய் பேசிட்டு வரேன். மாம்ஸ் போய் துரு இதை பேசிக்கிட்டு என்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வம்பு இருக்கும். இப்போ என்ன ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு இப்போ தான் வருது. யோ மாம்சே, உன்னதாயா? யோ, என்ன இவ்வளோ கத்தியும் திரும்ப மாட்டுது? ஒரு வேளை நின்றுட்டே தூங்கிடுச்சா? யோ மாம்சே. சொல்லு ஐஷு, என்னாச்சு? நீ எப்போ வந்த? எனது ஐஷுவா? மாம்சே என்னாச்சு? நீ எப்போவும் என்ன முட்டைக்கணி தானே கூப்பிடுவ. இப்போ என்ன பேர்லாம் சொல்லி கூப்பிடுற? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தலை வலிக்குது, அதான். ஐயோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எப்போ எப்படி இருப்ப, எப்படி பேசுவேன்னு? நீ இப்போ எதுக்கு இப்படி இருக்க? அப்படி என்னாச்சு உனக்கு? ஏன் ஐஷு, உனக்கு தெரியாதா? நீ நியூஸ் பார்க்கலையா? நியூஸ் பார்க்கலனாலும் ஃபோன் பார்த்துருப்பல்ல. மொபைல் ஃபுல்லாக அந்த நியூஸ் தானே வந்துகிட்டு இருக்கு. எந்த நியூஸு? நீ லிஃப்டில் மாட்டிக்கிட்டியே அந்த நியூஸை சொல்கிற? என்ன இஷ்யூ இவ்வளோ நார்மலாக கேட்குற? அதுதான் சொல்கிறேன். ஹெட்லைன்ஸ் அது இதுன்னு போட்டு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. மொபைல் எடுக்க முடியல, அவ்வளோ கால்ஸ் வருது எனக்கு. என்னால் பதிலே சொல்ல முடியல. என்னால் விஜய்க்கு தான் பிரச்சனை. ஐயோ, நீ எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க? அப்படி என்ன ஆயிடுச்சு? லிஃப்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவ்வளோதானே. அது உன் தப்பு என்னமாம்மா இருக்குது? நீ எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? ஐசுமா, உனக்கு சொன்னால் புரியாது. நான் மட்டும் தனியாக இருந்தால் கூட நான் இவ்வளோ கவலைப்பட மாட்டேன். என் நேம் வந்தாலோ இல்லை என் ஃபோட்டோ வந்தாலோ எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பாவம் அந்த பொண்ணு, என்னோட பிஏ, அந்த பொண்ணும் தேவையில்லாமல் என்னால் இவ்வளோ அசிங்கப்பட்டுருக்கு. எனக்கும் புரியுது மாமா. ஆனால் இதில் உன் தப்பு என்ன இருக்குது? நீ என்ன வேணும்னா பண்ண, இல்லை அவங்க இதை வேணே பண்ணாங்களா? இது உங்கள் தப்பு இல்லை, இது ஒரு ஆக்சிடெண்ட். இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிச்சுட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நியூஸ் எல்லாம் ஒரு மேட்ரா? அவனுங்க அப்படி தானே, ஒன்று கிடச்சா போதும், ஹெட்லைனுக்காக அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி பேசுவாங்க. இது எதுக்கும் உன்னை சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க? நான் தான் சொன்னலடம்மா, இதில் நான் மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை, நான் இதை கடந்து போயிடுவேன். ஆனால் பாவம் அந்த பொண்ணு நேற்று நைட்டு தான் அவங்க ஃபேமிலி பற்றி அவ்வளோ சொல்லிச்சு. இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ, நல்லா சொல்லி திட்டுறாங்களோ, அக்கம் பக்கம் என்ன பேசுகிறாங்களோ, நம்மள மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லம்மா. மிடில் கிளாஸ் வேறு, உனக்கே தெரியும்ல எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு. புரியுது மாம்சே, ஆனால் இதுக்கு நீ தான் என்ன பண்ண முடியும், இல்லை அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அதான் அண்ணன் இன்டர்வியூ கொடுத்துடுச்சுல்ல ப்ரூஃபோட, இது லிஃப்ட் கோளாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன? அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மாமா. அது அப்பப்போ ஆஃபீஸில் வர்றது சகஜம் தானே. இது எதுக்கு நீ இவ்வளோ பெருசாக யோசிச்சுட்டு இருக்க? விஜய் சொல்லிட்டேதாம்மா, ஆனால் அதை ஒன்றும் இவங்க ஹெட்லைன்ஸில் போடலையே. கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஹெட்லைன்ஸில் போட்டாங்க இல்லையே, ஒரு சின்ன நியூஸாக போட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் நானும் அந்த பொண்ணு இருக்க நியூஸ் எவ்வளோ பெரிய ஹெட்லைன்ஸில் போட்டாங்கன்னு தெரியும்ல. நியூஸ் பேப்பரில் எல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி அதை ஃபேஸ் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒர்க் வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. புரியுது மாமா நீ சொல்கிறது. நீ சொல்கிற மாதிரி இந்த உலகம் ஆம்பளை தப்பு பண்ணாலும் பொம்பளை தப்பு பண்ணாலும் தப்பு பொம்பளை மேலே தான் போடும். அது எனக்கும் நல்லா தெரியும் தான். ஆனால் இப்போ என்ன மாமா பண்ணுறது? முடிஞ்சிடுச்சு நடந்து. இப்போ அதை பற்றி ரொம்ப யோசிச்சு என்ன பண்ண முடியும்? ஆமாம் இஷு, அதுதான் என் பிரச்சனையே. என்னை பற்றி சொன்னால் கூட நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அந்த பொண்ணு பாவம், அது ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை பார்த்துருக்கு. இப்போ இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த டைமில் அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ நாங்கள் போனோன்னா அதுவும் பெரிய பிரச்சனையாயிடும், பெரிய நியூஸ் ஆக்கிடுவானுங்க. அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். மாம்சே நீ கவலைப்படாத, அவங்க கண்டிப்பாக நாளைக்கு ஆஃபீஸ் வருவாங்க. நீ வேணா பாரு, எனக்கு தோணுது அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் அவனை பெருசாலாம் எதுவும் இருக்காது. அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மாமா. நீ ரொம்பலாம் யோசிக்காத. நீ வேணா பாரு, கண்டிப்பாக நாளைக்கு அந்த பொண்ணு ஆஃபீஸ் வந்துடுவாங்க. நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு மாமா. வந்துட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அட்லீஸ்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பொண்ணு வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். மாம்சே உங்ககிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கூட நான் வேணா என்னாச்சுன்னு பேசி பார்க்குறேன். ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லைம்மா. அதுவும் இப்போது ஃபோன் பண்ணுறது கரெக்டாகவும் இருக்காது. நான் நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாமா ஒன்று கேட்குறேன், தப்பாக எதுவும் எடுத்துக்காத. உன் மேலே சந்தேகப்பட்டுலாம் கேட்கல.
ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன். நேற்று நீ நைட் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறதுன்னு சொல்லிட்டு போனேன், அதுவும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன், வந்து ரெடி ஆகிட்டு நீ போனேன். அதுக்கப்புறம் எப்படி நீ ஆஃபீஸில்? ஒரு ஃபைல் எடுக்க போன இஷ்யூ. ஆனால் அவங்க அங்கே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒர்க்காக. சடனாக அவங்கள பார்த்தேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கீழே வரத்துக்கு வந்தோம். என் ஃபோனும் காரில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான் மாம்சே. ஏதோ நடந்திருக்கு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளால் முடிஞ்சது நம்ம சைடில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அதையும் என்ன கொடுத்துருச்சு. அதுவும் ப்ரூஃபோட லிஃப்ட் தான் ப்ராப்ளம், டெக்னிக்கல் இஷ்யூ சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன மாம்சே பண்ண முடியும்? கரெக்டு தான் இஷ்யூ. நம்ம சைட்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதான் சொல்கிறல்ல, இப்போ இதில் அந்த பொண்ணு தான் பாவம். அந்த பொண்ணை இந்த உலகம் எப்படி பேசுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. சும்மா ஒரு பையன்கிட்ட ரோட்டில் இன்னும் பேசினாவே தப்பாக பேசுகிற உலகம் இது. ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு பையன் கூட அதுவும் லிஃப்ட்டில் தனியாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் எப்படியெல்லாம் பேசுவாங்க உனக்கே தெரியும்ல. அதுதான் என் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, நியூஸ் ஃபுல்லாக விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனி பேரும் இதில் ஸ்பாயில் ஆகிடுச்சுல்ல. இதனால எவ்வளோ பேருக்கு பிரச்சனை. லூசு மாம்சே, நீ எதுக்கு இப்படி ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்க? அதான் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி சைடில் இருந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்ல. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ அவங்கள பற்றி யோசிக்கிறனா ஒரு நியாயம் இருக்குமாம்மா. இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாத. அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கோம். அதுதான் என் பிரச்சனை இஷ்யூ. நான் பண்ண பிரச்சனைக்கெல்லாம் அவன் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொல்யூஷன் தேடிட்டு இருக்கான். அவன் சரி பண்ணிகிட்ருக்கான். நான் இங்கே வந்து வீட்டிலே நின்றுட்டுருக்கேன். என்னால் எந்த யூஸ்மே இல்லை. ரிசைன் பண்ணிக்கிறேன்டான்னு சொன்னால் அதையும் அவன் கேட்க மாட்டான். மாமா, இப்போ நீ ரிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், தப்பு நீ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இருக்கிறத விட நிலைமை ரொம்ப மோசமாகிடும். இப்போ நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். இது ஒரு நாள் 2 நாளில் ஃபெயில் அவுட் ஆகிடும் மாமா. இப்போ ரிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இப்படி நடந்தது உண்மைன்னு எல்லாருக்கும் நீ ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாரும் கரெக்டாக இப்படி தான் நடந்துச்சுன்னு அசம்ஷனுக்கு வந்துடுவாங்க. விஜயா இதான் சொன்னான். ஆனால் எனக்கு தான் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்க இஷ்யூ. இவ்வளோ நேரம் நான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், திரும்ப உன்னை. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவண்ணா. ஆனால் இப்போ என்னால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஐயோ மாம்சு, என்ன நீ அழுகிற? அழாட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழகுல பெய்யற மழையுது, நான் கை தொடும் போது மறையுது, மேகமுமே சோகமா உறையுது. சுரத்தேங்க போல என்ன சுக்க நூற உடைக்காத, சொக்கப்பத மேல நீ தீயள்ளி வீசாத. அடடடா, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். நம்ம வேலை ஈஸி தான் போல். இதுக்கப்புறம் லேட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஜய்கிட்டே உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசணும்.